என் பேர் முத்துக்குட்டி. 2019-20 வந்து நாங்குநேரி யூனியனில் வந்து அரசு ஒப்பந்த பணி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். 15 லட்சம் ரூபா பேவர் பிளாக்கு சாலை நான் வந்து செஞ்சதில் எனக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு வந்து 6,11,834 ரூபா வந்து ஊராட்சி செயலாளர் வங்கி கணக்குக்கு பிடிஓ வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து முறைகேடு பண்ணி மாற்றி விட்டுட்டாங்க. மாற்றி விட்டு அந்த பணத்தை வந்து ஊராட்சி செயலாளர் எடுத்துட்டார். அவர் வங்கி கணக்கு எடுத்துகிட்டு 2 வருஷமாக எனக்கு வந்து காலந்தாழ்த்து அரசு அதிகாரிகள் வந்து நடவடிக்கை வந்து எடுக்காதனால நான் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நான் தொடர்ந்தேன். ஆனால் அதே சமயத்தில் திட்ட அலுவலர் வந்து அந்த பணியை மேற்கொண்டது முத்துக்குட்டி தான், பணம் எடுத்தது உண்மைதாங்கிற ஒரு கன்க்ளரன்ஸ் லெட்டர் வந்து எனக்கு ரிலீஸ் பண்ணார். அப்போ எனக்கு அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணி எனக்கு தரணும் இல்லை. நான் அரசு அதிகாரிகள்கிட்ட வந்து பல முறைகள் நான் கோரிக்கை விட்டு ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து பணம் கையாடல் நடந்த சம்பவம், அதுக்கப்புறம் 5 வருஷம் டிஎம்கே ஆட்சி, இப்போ அடுத்தால டிவிகே ஆட்சி. டிவிகே ஆட்சியில் வந்து ஊழலை ஒழிப்போம் என்று நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அவர்களுடைய செயல்பாடும் மக்கள் வரவேற்கத்தக்க சிறப்பாக அமைந்துள்ளது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சில அதிகாரிகள் இருக்கும் வண்ணத்தில் என்னை மாதிரி அரசு ஒப்பந்தக்காரர் வந்து இப்படி வந்து பணம் கையாடல் பண்ணும்போது அவருடைய நிலை எந்த அளவில் இருக்குங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. நான் வந்து பல முறை புகார் கொடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர், திட்ட அலுவலர், முதல்வர் அனைத்து டிபார்ட்மெண்ட்லேயும் நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன். நான் வந்து இப்போ பதிவு தபால் மூலமாக 3 ஆண்டு காலமாக நான் வந்து 1 வருஷம் அவர் பணத்தை தரேன்னுட்டு எனக்கு வந்து ஏமாற்றி அரசு அதிகாரிகள்லாம் பேசி கடைசியில் இப்போ வந்து பணத்தை கையாடல் பண்ணக்கூடிய அதிகாரியை வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் வந்து அவருடைய துணையோடு காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அரசு ஒப்பந்த பணம் வந்து கையாடல் நடந்திருக்கு. ஜிஎஸ்டி வந்து என் பேரில், பணம் வந்து செக்ரட்டரி வங்கி கணக்கில். அப்போ பல முறையை நான் வந்து இந்த கோரிக்கையை நான் கொடுத்தேன். இது வரைக்கும் எனக்கு முடிவு தெரியல. அரசு அதிகாரிகள் வந்து எனக்கு பெற்றுத்தரதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கவும் இல்லை. நான் வந்து அகிம்சை வழியில் தான் போராடுறேன். எந்த அரசு அதிகாரியையும் நான் வந்து கண்டனம் தெரிவித்து நான் வந்து முறைப்படி அரசு அதிகாரிகள் வந்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து எனக்கு அந்த பணத்தை வாங்கி கொடுங்கன்னு நான் கேட்குறேன். இது வரைக்கும் எனக்கு எந்த அரசு அதிகாரியும் நடவடிக்கை எடுத்து எனக்கு தர்ற மாதிரி இல்லை. அதனால் நான் வந்து இன்றைக்கி வந்து மாவட்ட திட்ட அலுவலர் அவர்களை கண்டித்து இன்றைக்கி உண்ணாவிரதம் நாங்கள் அறிவிச்சிருந்தோம். ஏற்கனவே 15 நாளைக்கு முன்னாலே மாண்புமிகு முதல்வர், மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து முறைப்படி நாங்கள் வந்து தபால் வச்சுருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து காவல்துறை வந்து அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னாச்சுன்னா, வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து என் மீது வந்து தவறான குற்றச்சாட்டுகளை மேலதிகாரிகளுக்கு தெரிவித்து கையாடல் செய்த ஊராட்சி செயலாளரை காப்பாற்றுவதற்காக தவறான குற்றச்சாட்டுகளையும் தவறான அறிக்கையையும் தெரிவித்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிப்பாட்டியுள்ளார். நான் இது சம்பந்தமாக இன்னும் 10 நாட்களுக்குள் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை நேரில் நான் சந்தித்து, குடும்பத்தோடு சந்தித்து, குற்ற செயலுக்கு ஈடுபட்ட அரசு அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று நான் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறேன்.